உங்கள் அனைவருக்கும் PS ராசாவின் வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இறைவன் துணை ராசா, அன்பர்களுக்கு வணக்கம். நன்றி ஐயா. உண்மையில் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் இங்கே சந்திக்க இருக்கின்றோம் குருச்சரன் ஐயா அவர்களை. குறிப்பாக சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய் என்கிற இந்த தலைப்பினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றோம் ஐயா. எங்களிடம் 3 நேயர்கள் எங்களுடைய காணொலியை பார்த்து கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அந்த 3 கேள்விகளை முதலில் கேட்டு விடுகின்றேன். முதலாவது கேள்வியாக ஆஸ்திரேலியாவிலிருந்து கந்தசாமி அவர்கள் கேட்டிருக்கின்றார். சர்க்கரை நோய் என்பது, அதாவது நீரிழிவு நோய் என்பது கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இதில் எந்த உறுப்பு காரணம் இந்த சர்க்கரை நோய்க்கு? இரண்டாவது கேள்வியாக ஜெர்மனியிலிருந்து அமுதலிங்கம் அவர்கள் கேட்டிருக்கின்றார். சர்க்கரை நோய்க்கு மெட்ஃபோமின் மருந்தாக உட்கொள்ள பரிந்துரை செய்வது சரியா என்று. மூன்றாவது கேள்வியாக சுவிஸிலிருந்து கண்ணன் கேட்டிருக்கின்றார். சர்க்கரை நோயை இயற்கை மூலிகை சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியுமா என்று. முதலாவது கேள்வியை திரும்ப சொல்ல முடியுமா ராசா? குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து கந்தசாமி அவர்கள் கேட்டிருந்த கேள்வி, அதாவது சர்க்கரை நோய் ஏற்பட காரணமான உறுப்பு எது? கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இதில் எந்த உறுப்பு காரணம்? பிறகு அதான் முதலாவது. சரி, ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு. சரி, நான் என்றால் அந்த ஒரு முறையாக உங்களுக்கு சொல்லணும், உதாரணத்தின் மூலம் திரும்பவும் அந்த முறையாக சொல்லணுன்றதுக்காக சில குறிப்புகள் எடுத்து வந்தேன். பிரச்சனை இல்லை ராசா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, சர்க்கரை நோய்க்கு காரணம் கணையமா, கல்லீரலா, சிறுநீரகமா அண்டு சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் கேட்டிருக்கீங்க. சரி, கர்ணன் கர்ணன் பிறந்த உடனே சரி, அதுக்கு முதல் நாங்கள் இன்னொன்று வருவோம். பாரத போர் நடந்து கொண்டிருக்கல கர்ணன் அம்புகை பட்டு விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கல அர்ஜுனன் அப்போ போராடி கொண்டிருக்கல குந்தி அங்கிருந்து ஓடி வாரா. கர்ணனுடைய தாய் ஓடி வந்து, மகனே 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 நீ இறந்து விட்டாயா கண்டு சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு வாரா. வரைக்குள்ள அர்ஜுனன் சொல்கிறான் அம்மா நான் தான் இங்கே இருக்கிறேன், இறந்தது கர்ணன், குற்றுயிராக இருக்கிறது கர்ணன், நான் உயிரோடு இருக்கிறேன் அம்மா, யாருக்கு செய்றீங்கன்னு அவங்க கர்ணனை இந்த அர்ஜுனனை பாஸ் பண்ணி கர்ணன்ட்டு தான் ஓடுறாங்க. அது குந்தி அங்கே போய் கர்ணனை தூக்கி வச்சு மடியில் வச்சு பால் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் அந்த அதுக்கு நாங்கள் ஆழமாக போவோம். கொடுத்து கொண்டு கேட்கல அர்ஜுனன் சொல்லுவார் அம்மா கர்ணனுக்கு ஏனம்மா நீங்கள் அழுகிறீங்கன்னு கர்ணன் சொல்கிறா, இந்த குந்தி சொல்கிறான் அர்ஜுனன்கிட்ட, மகனே இவன் தான் எல்லாருக்கும் மூத்தவன், இவன் தான் முதல் பிறந்த மகன், உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லிக்கல உண்மையாவாண்டு கொண்டு இங்கால திரும்புகிறாரு அர்ஜுனன். திரும்பி கிருஷ்ணர்கிட்ட கேட்டு, கிருஷ்ணா அவர் இந்த கர்ணன் எனக்கு அண்ணன் உங்களுக்கு நேரத்தோடு தெரியுமா என்று கிருஷ்ணன் சொல்கிறார், அவன் தெரியுமாண்டு. வஞ்சகா பாதகா எந்த அண்ணனையே கொல்ல வச்சிட்டியே அப்படின்ட்டு அர்ஜுனன் கிருஷ்ணனை சாடுறேன். கிருஷ்ணர் அப்போ தான் சொல்கிறார், ஹலோ ஹோல்ட் அன் மினிட், கொஞ்சம் பொருள், கர்ணனை நீ கொண்டியா என்று. ஓ நான் தானே கர்ணனை 50 இப்படி கிடக்கிறான்.
முட்டாள், உனக்கு முதல்ல கர்ணனை எத்தனையோ பேர் கொண்டு போட்டாங்க, கடைசியில் கொண்டது நீ. இந்த குறிப்பை ஒரு பார்க்குறேன்னு என்னென்னு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த தொடர்பு விளங்குகின்றது. அப்போ முதல்ல வந்து குந்தி கர்ணன் பிறந்த உடனே ஆற்றுல போட்டா, அதே முதலாவது கொலை. பிறகு கர்ணன் வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்த உடனே வில்வித்த போட்டி நடக்குது எல்லா அரசர்களுக்கும். அப்படி வில்வித்தை நடக்கிற நேரத்தில் அதில் பங்கு பெற்றின உடனே துரோணர் சொல்கிறார் வந்து, இது ராஜாக்கள் மட்டும்தான் இதில் தேர்ச்சி அடைய முடியும், நீ தேரோட்டி மகன், உனக்கு இதில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அவர் அதில் கழிச்சு கட்டுறார். அப்போ ரெண்டாவது கொலை அது. குந்தி முதலாவது ஆற்றுல விட்டது, ரெண்டாவது தரம் கொலை பண்ணுற காரணம் என்னன்னு சொன்னால், குந்திக்கு அந்த பாசம் இருக்குது. இதில் நிற்கிற தேரோட்டி மகன் என்று சாடப்படுறது வந்து தன்னுடைய மகன் என்று தெரியுது. அந்த நேரத்துலையும் அவன் அமைதியாக இருந்துடுறான். அப்போ அது அடுத்த கொலை. அதுக்கு பிறகு வந்து போர் நடக்க போகுது. அப்போ போர் நடக்க போய்க்கல அர்ஜுனன் அப்பா இந்திரன் வந்து கர்ணன்கிட்ட போய் கர்ணனுடைய கவச குண்டலத்தை வாங்கி அதுலேயும் கர்ணனை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு பரசுராமர் வந்து கர்ணனுக்கு வில்வித்த பிரம்மாஸ்திரத்தை பெட்டியெல்லாம் கற்றுக் கொடுத்து கர்ணனுடைய மடியில் தலையை வச்சு அவர் தூங்கி கொண்டிருக்கிறப்போ அதேந்திரன் ரெண்டாவது தரம் வர்றான். வந்து கர்ணனுடைய தொடையை குளவியாக வந்து துளைச்சி ரத்தத்தை சிந்த வச்சு அப்பையும் அடுத்த கொலை. அந்த ரத்தம் தன் உடம்புல பட்டு விழித்து கொண்ட பரசுராமர் இந்த பிரம்மாஸ்திரத்துக்குரிய மந்திரம் தக்க நேரத்தில் உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று சொல்லி சாபம் கொடுக்குறேன். அது ஒரு கொலை. பிறகு ஏதோ ஒரு காரணத்தில் அவன் இங்கே ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த சத்தத்தை வைத்து அம்பு எய்ததில் பார்த்து ஒரு அந்தணனுடைய அந்த பசு இறந்து போயிடுது. அப்போ அந்த அந்தணன் அந்த பசுவால் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அந்தணன் வந்து சாபம் கொடுக்குறான், என்னுடைய பசு இறந்து நான் எவ்வளவு துடிச்சு போகிறனோ அதே மாதிரி சரியான நேரத்தில் உனக்கு யாருமே உனக்கு உதவிக்கு வராமல் நீ தனியாக தான் நிரப்பாய் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாபம். பிறகு குந்தி திரும்பவும் போய் கர்ணன்கிட்ட இல்லை கவச குண்டலம் இல்லை வரன் கேட்கிறார். அர்ஜுனனை தவிர வேறு யாருக்கும் நீ நாகாஸ்திரம் விடக்கூடாது, மற்றது நாகாஸ்திரம் வந்து 3 முறைக்கு மேல் நீ அர்ஜுனனுக்கு கூட பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ 3ஆம் தரம் வந்து பெற்ற தாயை கொலை பண்ணுறார். பிறகு கிருஷ்ணன் என்ன செய்ய குந்தியை தூது விடுறேன், போய் இப்படி இந்த கவச குண்டலத்துக்கான இந்த நாகாஸ்திரத்தை பற்றி நாகாஸ்திரத்தை நீ விடக்கூடாதுன்னு சொல்லி இவன் தான் உன்னுடைய மகன் போய் அந்த புடவையெல்லாம் எடுத்து மேலே போட்டு அவனுக்கு காட்டி நீ இது செய்து கொள்ளன்னு சொல்லி அதுவும் ஒரு வஞ்சகம். அப்போ கிருஷ்ணரும் அது செய்கிறேன். பிறகு சரியான நேரத்தில் வந்து சல்லியன் அந்த தேர் புதஞ்சு போன நேரத்தில் தேரை விட்டு போட்டு போயிடுறான். அதுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் சரியான அம்பு இது போர் நடந்து கொண்டிருக்கல அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்குத்தானே கர்ணன் விட முடியும். அப்படி விட்ட அந்த நேரத்தில் கூட கிருஷ்ண பகவான் என்ன செய்கிற தேரை மிதித்து நாகாஸ்திரத்தை அதுக்கு மேலே தேரில் கொண்டு போகிறார். அப்போ இவனுடைய முடியோடு கொண்டு போயிடுது. அதைத்தான் சொல்கிற தலைக்கு வந்து தலைப்பாயோட தப்புன்னு சொல்லி அந்த நேரத்திலையும் அர்ஜுனனை காப்பாற்றி கர்ணனை கொலை பண்ணுறார். பிறகு சூரிய பகவான் தந்தை தன்னுடைய கடமையை சரியாக செய்ததன் மூலம்
தன்னுடைய மகனுக்கு இந்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மகனுக்காக வந்து கவச குண்டலத்தை கவர்ந்து போறான். ஆனா சூரிய பகவான் வந்து தன்னுடைய மகனுக்காக இந்த ஒரு ட்ரிக்கோ இந்த ஒரு தந்திரமோ செய்யவில்லை. அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு போறேன். காலையில் உதிச்சு மாலையில் முறையிற வரைக்கும் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அவ்வளவு தர்மமாக நடந்து சொல்றேன் சரி. அப்போ அதுவும் ஒரு வகையில் கொல்லதானேன்னு சொன்னால் மகனுக்காக இந்திரன் செய்த அளவுக்கு அர்ஜுனனுக்கு செய்த அளவுக்கு இவர் செய்ய இல்லை. ஏன் இவ்வளவு உதாரணங்களை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறதுக்கு சும்மா இந்த பிரச்சனையால் தான் நீரொழி வருது என்று சொல்கிறத விட இவ்வளவு பிரச்சனைகளும் நீரொழிக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் பெட்டர். அப்போது என்ன ஆகுதுன்னா கடைசியில் பார்த்தால் நிராயுதபாணியாக இருந்த கர்ணனை தான் அர்ஜுனன் கொண்டதை தவிர மற்றும்படி தனியாக அர்ஜுனன் கொல்ல இல்லை. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். உங்களோட கேள்விக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டது வந்து கல்லீரலா கணையமா அல்லது சிறுநீரகமா இதை பாதிக்குன்னு சொல்லி. இது கல்லீரல் கணையம் சிறுநீரகம் மட்டுமல்ல, இந்த நீரிழிவு நோய்க்கு காரணம் நேரத்துக்கு உணவு உண்ணாமை. உண்ணுகிற உணவு வந்து ஆரோக்கியமான உணவு இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உடற்பயிற்சி இன்மை, போதிய அளவு உடல் உழைப்பு இன்மை, சரியான தூக்கமின்மை, மற்றது அதிக யோசனை, அதிக கவலை, மற்றது புறச்சூழ்நிலைகள். இது எல்லாத்துக்கும் விட நாங்கள் வேறொரு வருத்தத்துக்கோ இல்லாட்டி வேறொரு உடல்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற தீய பக்க விளைவுகளை தரக்கூடிய சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை முறை ரசாயன மருந்துகளினுடைய அதிகப்படியான உட்கொள்ளலும் வந்து இதுக்கு ஒரு காரணம், நீரிழிவுக்கு ஒரு காரணம். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமானது குடற்புண். இந்த குடற்புண் ஒன்றே போதும், நாங்கள் என்ன நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அதில் சரியான சக்திகளை உறிஞ்சி உடலுக்கு செலுத்தாமல் இருக்கிறது. அப்போது இந்த கர்ணனுடைய நிலை தான் இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த கர்ணனை கொண்ட மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்போ நாங்கள் சொல்ல முடியாது கர்ணனை அர்ஜுனன் கொண்டான்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் கர்ணனை கொல்ல முடியும். அப்போது அந்த பேன்க்ரியாஸ் எனப்படும் கணையம் இன்சுலின் சுரக்கிறதுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கு இவ்வளவு வகையான காரணிகளும் அதுக்கு காரணமாக அமைகின்றது. மிகவும் ஒரு குழப்பகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்ன இவ்வளவு விடயங்கள் அவர்களது உறுப்புக்குள் போகுது என்று சொன்னால் இவ்வளவற்றையும் அவர்கள் தடுப்பதற்கு மிகவும் சவாலாக இருக்கும் அல்லவா? நிச்சயம். அதுக்கும் உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு நினைக்கிறேன். அந்த இரண்டாவது கேள்வி சொல்லுங்க. நல்லது. இரண்டாவது கேள்வி ஜெர்மனியிலிருந்து அமுதலிங்கம் கூறிய கேள்வி என்னென்று சொன்னால் கேட்ட கேள்வி, சர்க்கரை நோய்க்கு மெட்ஃபோமின் மருந்தாக உட்கொள்ள பரிந்துரை செய்வது சரியா? சர்க்கரை நோய்க்கு மெட்ஃபோமின் மருந்தாக பரிந்துரை செய்கிறது சரியா பிழையா என்றதை நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மெட்ஃபோமின் என்ன செய்யுது என்றது சொல்கிறது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். இப்போது சித்த ஆயுர்வேதத்தில் வந்து தனியாக இந்த நீரிழிவு நோய் வந்தவங்களுக்கு தனியாக கணையத்துக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுறதில்ல. அந்த கொடுக்கக்கூடிய மருந்து வந்து உள்ளே இருக்கிற சகல உறுப்புகளுக்கும் நியூட்ரிஃபை பண்ணி எல்லாத்தையுமே சீராக இயங்க செய்து அதன் மூலம் அதில் கணையமும் ஒழுக்கமாக இயங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரதான் சித்த ஆயுர்வேத முறை வைத்தியம். நவீன மருத்துவத்தில் மெட்ஃபார்மின் கொடுக்குற என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் நீரிழிவு என்ற நோயை குணப்படுத்தாது. அது விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், பரிந்துரை செய்கிற வைத்தியர்களுக்கும் தெரியும், அந்த மாடர்ன் சிஸ்டத்துக்கே தெரியும். மெட்ஃபார்மின் நீரிழிவு நோயை சுகப்படுத்தாது, ஆனால் கட்டுப்படுத்தும். எப்படி கட்டுப்படுத்தும்னு சொன்னால் அந்த
சுரக்கப்படுற இன்சுலினை அது ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது கணையம் சுரக்கிற கொடுக்க வேண்டிய இன்சுலினை இந்த மெட்ஃபோர்மின் கொடுக்குது. அதனால் ஏன் அவங்க ஒருக்கா கொடுத்த மெட்ஃபோர்மினை திரும்ப குறைக்காம இன்னும் கூட்டி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த கணையம் செயலிழந்து கொண்டு போகுது. என்று சொன்னால் அந்த கணையத்தை நாங்கள் சீரமைச்சு அதை இயங்க வச்சால்தானே அது திரும்ப நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் நீரிழிவை. அப்போது மெட்ஃபோர்மின் கொடுக்கறதால கணையம் மேல் அதிகமான செயலிழப்புக்கு உட்படுகிறதே தவிர கணையத்தை அதை சீர்படுத்த இல்லை மெட்ஃபோர்மின். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விளக்கமாக இருக்கின்றது. நாங்கள் இது தொடர்பாக எங்களது அதாவது ஆயுர்வேதமும் மற்ற மருத்துவ முறைகளும் தொடர்பான இரண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை என்கிற பல தலைப்புகள் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மெட்ஃபோர்மின் என்ற விடயத்துக்குள்ளும் நாங்கள் ஆழமாக செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சி நேரத்தினை கருத்தில் கொண்டு அந்த மூன்றாவது கேள்வி வருவோம். அதுதான் அதாவது நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கும் ஆர்வலாக இருக்கும். சித்த ஆயுர்வேதத்தில் மூலிகை மருத்துவத்தின் ஊடாக இதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்க முடியுமா? உண்டு, அதுக்கான ஆதாரங்களும் உண்டு. நான் ராசாவுக்கு நேர்களுக்கு முன்னுக்கே நாங்கள் அதை செய்யலாம். இப்போ பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒன்று இருக்குது. இன்னார் என்று நாங்கள் சொல்ல வேணாம். ஆனால் அவருக்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எழுத்து மூலம் நான் ஆதாரம் காட்டுறேன். அவருக்கு டயாலிசிஸ் டயாலிசிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ மெட்ஃபோர்மின் கொடுத்து அதுக்கு பிறகு இன்னொரு துணை மருந்து ஒன்று கொடுத்து, அது பேர் எனக்கு சரியாக வரையில், இன்னொரு துணை மருந்து ஒன்று கொடுத்து அதுக்கு பிறகு இன்சுலின் கொடுத்து இன்சுலின்லேயும் டோஸுகள் எல்லாம் கூட்டி எல்லாம் செய்து இதெல்லாம் சொல்லு கேட்கையில் இனி அடுத்தது டயாலிசிஸுக்கு தான் போகிறோம்னு சொல்லி இருந்தவரை அவருக்கு மருந்து கொடுத்து இயற்கை மூலிகை மருந்து கொடுத்து படிப்படியாக பின்னுக்கு கொண்டு போய் டயாலிசிஸுக்கு புக் பண்ணியிருந்த அப்பாயின்மெண்ட்டை அவங்க வேண்டாம்னு சொல்லி பிறகு கடைசியில் இன்சுலினும் தேவையில்லை, நீங்கள் இனி மெட்ஃபோர்மினோடே நிற்கலாம்னு சொல்கிற அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது? உண்மையில் இன்னொரு கேள்வியாக நான் என்னுடைய பக்கத்திலிருந்து பார்க்கணும். ஏனென்றால் அவர் அங்கே டயாலிசிஸ் என்கிற அந்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இதனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது? குறிப்பிட்ட காலம் எடுக்கும். நான் அந்த இவ்வளவு காலம்தான் என்று சொல்லாமல் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ராசா நீங்கள் ஒரு பேங்க்கில் 1000 பவுண்ட்ஸ் லோன் எடுத்திருக்கீங்க. அது நீங்கள் 50 பவுனா கட்டுறதா இருந்தால் எவ்வளோ காலம் எடுக்கும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு? 20 மாதம் எடுக்கும். இதே நீங்கள் 100 மாதம் 100 பவுனா கட்டி முடிக்கிறேன்னு சொல்ல 10 மாதம் எடுக்கும். ரைட். இது ஒரு சில்லறை ஒரு சாதாரண ஒரு சின்ன வருத்தம் தான் இந்த 1000 ரூபாய் லோன். நீங்கள் ஒரு 100,000 பவுண்ட்ஸ் 100,000 பவுண்ட் லோன் எடுத்திருக்கீங்க. அப்போ அதை நீங்கள் 100 பவுனாக கட்டி பிடிக்க எவ்வளோ காலம் எடுக்கும்? அது மாதிரி இது டைம் எடுக்கும். என்று சொன்னால் இது உள்ளே போய் மருந்துகள் உள்ளே போய் அவ்வளவு உள்ளுக்குள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சீர் பண்ணி இந்த கணையத்தையும் பழைய நிலைக்கு முழுமையாக செயல்பட வைக்கிறதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட நாள் எடுக்கும். இது ஆளுக்கு ஆள் வேறுபடும். அதுக்கு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் எவ்வளவு காலம் ஏன் இது கால வரையற ஆளுக்கால் வித்தியாசப்படுகின்றது நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சிறப்பாக உண்மையில் மிகவும் ஒரு நம்பிக்கை ஆன ஒரு விடயத்தினை இங்கே இந்த நிகழ்ச்சியினூடாக கூறியிருக்கிறீர்கள். குறிப்பாக அந்த டயாலிசிஸ் என்கிற ஸ்டேஜுக்கு போன ஒரு நோயாளரை மீண்டும் அவருக்கு வளமையான நடவடிக்கைகளுக்கு வரக்கூடிய மாதிரி சித்த ஆயுர்வேதத்தில் மூலிகை மருத்துவத்தினூடாக தீர்வு இருக்கின்ற அந்த மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் ஐயா. மீண்டும் உங்களுக்கு நன்றி. இது தொடர்பான பல நிகழ்ச்சிகளில் சந்திக்க இருக்கின்றோம். வேறு எதுவும் கடைசியாக கூற இருக்கின்றீர்களா இந்த நிகழ்ச்சியில்? அது ஒருவர் மட்டுமில்லை, பல பேர், மற்றும் நான் மட்டுமில்லை, பல சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் இயற்கையாக இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு விடயம். நல்லது, நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.